இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுனாலே என்ன? இந்த வாரு இலைய குளிப்பாட்டுறது. ஐயோ, சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. சை, அம்மா பசிக்குதுமா. எல்லாரும் விஷயம் சொல்லுவோம், சாப்பாடு பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, நம்ம இது ஏன் கொண்டாடுறோம், அதுக்கு என்ன ரீசனு அப்படிங்கிறத தெரியாமையே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். இந்த ஒரு நாளுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, புராணம் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு அதுமா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன வீடியோ கொடுக்க போறோம். ஃபுல்லா பாருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இதோட வரலாறை பத்தி பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு ஒரு சாதாரணமான நாள் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் முன்னோர்கள்லாம் ஒரு ஃபாலோ பண்ணி வந்த ஒரு நாள். தமிழோட கேலண்டர் படி சித்திரை மாதம் தான் முதல் மாதமே. இந்த நாள் தான் சூரியன் வந்து மேசராசிக்கு போறாராம். இதைதான் வந்து சோலார் நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம முன்னோர்கள்லாம். கேலண்டரு ஜஸ்ட் கிரியேட் பண்ணலாம் இல்ல, நேச்சரா ஒரு அப்சர்வ் பண்ணி தான் இந்த சிஸ்டமே உருவாக்கி இருக்காங்க. ஒரு சீசன் சேஞ்ச் ஆகுது, அறுவடை ஒரு முடிவுக்கு வருது, அக்ரிகல்ச்சர் எல்லாம் மறுபடியும் ஒரு ரீசைக்கிள் மாதிரி ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கு. ஒரு புதிய ஆரம்பமா இது இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த சித்திரை ஒன்ன மார்க் பண்ணிருக்காங்க. இப்ப புராணம் பக்கம் வரணும். ஹிந்துவோடைய நம்பிக்கைப்படி இந்த நாள்ல தான் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குற ஒரு நாளா இருக்கு. லார்டு பிரம்மா அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க. இதனால ஒரு கிரியேஷன் டே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, லார்டு இந்திரா அப்படிங்கிறவங்க இந்த பூமிக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த நாள்ல. அதனாலதான் இந்த நாள் வந்து ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு குட் திங்ஸ், ஏதாவது நீங்க ஒண்ணு புதுசா உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் டே அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் 14 சித்திரை 1 நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோங்க. அடுத்து பாரம்பரியத்துக்கு வரும். இந்த கனி பாக்குறது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. காலைல ஏஞ்சோடனே இந்த ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, கோல்டு, மிரரு, இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறியோ இன்னைக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கணுமா, அதுவே இந்த இயரை உனக்கு செட் பண்ணுமா இப்படிதான் அப்படின்ட்டு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாங்காய் பச்சடி விஷயம் சொல்றாங்க. இந்த இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் லைஃப் இருக்கும், அதுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஹாப்பினஸ் மட்டும் இல்ல, நிறைய வழிகள் இருக்கும், ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய கவலைகள் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுதான் அந்த வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த மாங்காய் பச்சடியோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க. அதோட இன்னைக்கு காலைல ஏஞ்சோடனே நம்ம எதை பாக்குறோம் அது மாதிரி இருக்கும், நல்ல விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு குட் திங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாரம்பரியமாவும் இதை கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. ஓகே, இப்ப தமிழ் புத்தாண்டோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரூத் ஒன்று சொல்றேன். லைஃப்ங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு முடிவு அதே நேரத்துல ஒரு ஆரம்பமும் பிறக்குது. நீ லாஸ் பண்றதெல்லாம் எல்லாமே ஒரு முடிவு இல்ல, அது ஒரு நெக்ஸ்ட் சாப்டருக்கு ஒரு ஸ்டார்ட்டாகவும் இருக்கு. டைம் யாருக்குமே வெயிட் பண்ணாது. ஒரு ஒரு வருடமும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்க அதை திருத்திக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு தொடங்கணும் அப்படின்ட்டு தான். இது ஒரு ஃபெஸ்டிவல்லாம் கிடையாது, ஒரு ரிமைண்டர், ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி நினைச்சுங்க. இந்த வருஷம் நீங்களே சேஞ்ச் பண்ணீங்க, அது ரொம்ப முக்கியம். சரியான நாள் இந்த தமிழ் புத்தாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன சேஞ்சஸோ அது பண்ணீங்க. நம்ம அந்த நியூ இயரை கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த நியூ இயர் நமக்கான தமிழ் புத்தாண்டு நியூ இயரா இருக்கு. உங்க வாழ்க்கை நல்லா மாறணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கை வைப்ஸ் சேனல் மூலியமா எல்லாத்தையும் நீ காலையிலே சொல்லுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.